மாற்றம் செய்யப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை மத்திய பாஜக அரசு அமல்படுத்தி இருக்கிறது. தற்கால சூழலுக்கு ஏற்ப இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் அதே நேரம் இதனால் சமூகத்தில் குற்றங்கள் குறைந்துவிடும் என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தவில்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கடந்த 10 ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சி செய்யும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் பல நகரங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டு உள்ளன. திட்டங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்திருக்கும் இந்துத்துவா சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே நிகழ்ந்திருக்கின்றன. திட்டங்களின் பெயர்களை மாற்றும் அதே பாணியில் சட்டங்களை மாற்றும் செயலையும் தொடங்கியிருக்கிறது மத்திய அரசு. அதன் தொடக்கம்தான் நாட்டின் 3 குற்றவியல் சட்டங்களில் கொண்டுவரப்பட்டிருக்கும் மாற்றம். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய குற்றவியல் சட்டங்கள் தான் பல மாற்றங்களுடன் புதிய சட்டங்களாக அமலுக்கு வந்திருக்கின்றன. கடந்த ஆகஸ்ட் மாதம் இது தொடர்பான மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு உரிய பரிந்துரைகளுடன் மீண்டும் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. 140க்கும் அதிகமான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தை வசதியாக பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் அவற்றை நிறைவேற்றிய மோடி அரசு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் சட்டமாக்கியிருக்கிறது. இதன் மூலம் ஆங்கிலேயர் காலத்தில் அன்றைய கால சூழலுக்கு ஏற்ப கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் ஒழிக்கப்பட்டு புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வருவதற்கான வழி பிறந்துள்ளது என பாரதிய ஜனதா கட்சியினர் அது குறித்து பெருமையாக பேசி வருகின்றனர். ஆங்கிலத்தில் இருந்த இந்த சட்டங்களின் பெயர்கள் கூட பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் என பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை கோட்பாட்டுக்கு ஏற்ப ஹிந்தி மொழியில் அழைக்கப்படுகின்றன. காலச்சூழலுக்கு ஏற்ப சட்டங்களும் விதிமுறைகளும் மாற்றம் செய்யப்படுவது இயல்புதான். இது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நடைமுறைதான். ஆனால் இங்கே குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் குற்றங்கள் குறைவதற்கான வழிகளை ஏற்படுத்துமா? மக்கள் மீதான அரசின் கட்டுப்பாடுகள் அதிகரிக்குமா? சமூக சூழலுக்கு அது ஆரோக்கியமானதாக இருக்குமா என்றெல்லாம் நடுநிலையாளர்களை பேச வைத்திருக்கிறது. சட்ட வல்லுநர்கள் பலரும் இந்த சட்டங்களின் தற்போதைய தேவை அல்லது அவசியம் என்ன என்பது குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். காரணம், அவை பெரும்பாலும் முந்தைய சட்டங்களை ஒட்டியே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் தொடர்பான மசோதாக்களை தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு முன்பு தண்டனை குறித்து கவலைப்படும் வகையில் சட்டங்கள் இருந்ததாகவும் தற்போது பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்டே சட்டங்களாக அவை மாற்றப்பட்டு இருக்கின்றன என்றும் கூறினார். நாட்டின் பல பகுதிகளிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துவிட்டன. ஆங்கிலேயர் காலத்தில் அரசுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் தற்போது இந்திய குடிமக்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். ஆனால் சட்ட வல்லுநர்கள் பலரும் இந்த 3 சட்டங்களிலும் கொண்டு வரப்பட்டிருக்கும் மாற்றம் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரித்திருக்கிறார்கள். காவல்துறைக்கு இது கூடுதல் அதிகாரங்களை வழங்குவதால் அவர்களின் தன்னிச்சையான பயன்பாட்டுக்கு இது வழிவகுக்கும் என்றும் அச்சம் தெரிவிக்கின்றனர். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி முன்பு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை 15 நாட்கள் வரை நீதிமன்ற காவலில் வைக்க முடியும். ஆனால் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கும் மாற்றங்களின்படி குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு 60 அல்லது 90 நாட்கள் வரை அந்நபரை நீதிமன்ற காவலில் சிறை வைக்க முடியும். இங்கே உண்மையிலேயே குற்றம் செய்யாத ஒருவர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் போது அவர் நிலைமை மிகப்பெரிய ஆபத்தில் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கு முன்பு அரசு சாரா அமைப்புகள் அல்லது சிவில் சமூக குழுக்களும் குற்றவாளிகளின் சார்பில் கருணை மனுக்களை தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மரண தண்டனை கைதிகள் மட்டுமே கருணை மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பவசத்தால் குற்றவாளிகள் ஆகும் கைதிகளுக்கு இங்கே வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவே தெரிகிறது. மேலும் பல மாற்றங்களுடன் கூடிய இந்த புதிய சட்டங்கள் காவல்துறையினருக்கு இருக்கும் பொறுப்புகளை விட அவர்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்குவதாக பல சட்ட நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மூத்த அரசியல்வாதியும் சட்ட வல்லுநருமான ப. சிதம்பரம் இந்திய தண்டனை சட்டம் மிகவும் கொடூரமான மாற்றங்களை கொண்டிருப்பதாகவும் ஏழை மற்றும் உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிராக இந்த சட்டம் ஒரு அடக்குமுறை கருவியாக மாறும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான 19, 21 ஆகிய பிரிவுகளை மீறும் விதத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் அடுத்த ஆட்சிக்கு வரும் அரசு இதனை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் புதிய சட்டங்களின் காலக்கெடு நிர்ணயம் என்பது பொதுமக்களுக்கு உதவுமா என்ற சந்தேகத்தையும் சட்டக்கல்வி நிபுணர் ஜி. மோகன் கோபால் உள்ளிட்ட சட்ட வல்லுநர்கள் எழுப்புகிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் லவ் ஜிகாத்தை தண்டிக்கும் வகையில் இருப்பதாக விமர்சித்திருக்கும் மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் எம்பியுமான அபிஷேக் சிங்வி மோசடியான முறையில் உடலுறவில் ஈடுபடுவது குறித்த ஒரு புதிய ஏற்பாடு இந்த சட்டத்தில் இருப்பதால் அது மக்களை குறிவைக்க பயன்படுத்தப்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார்.
மருத்துவ உலகம் இன்று சேவை மனப்பான்மையிலிருந்து தடம் மாறி முழுக்க வணிகமயமாகியிருக்கும் சூழலில் மருத்துவர்களை பாதுகாக்கவே புதிய சட்டங்கள் வழிவகை செய்கின்றன. சிகிச்சையின் போது மருத்துவரின் கவனக்குறைவால் ஒரு நோயாளி உயிரிழந்தால் சம்பந்தப்பட்ட மருத்துவருக்கு 7 ஆண்டுகள் வரை முன்பு சிறை தண்டனைக்கு வகை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அது 2 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் அனுபவமிக்க மூத்த மருத்துவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்போது இளம் மருத்துவர்கள் எண்ணிக்கைதான் நாடு முழுவதும் அதிகமாக உள்ளது. எந்த துறை என்றாலும் ஒரு மாற்றம் என்பது எப்போதும் மக்களுக்கு நன்மை பயக்குவதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே குற்றவியல் சட்டங்களில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்கள் பல சர்ச்சைகளையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன. சமூகத்தின் அமைதியான சூழலுக்கு இந்த மாற்றம் வினை புரியுமா அல்லது வினையாகி போகுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.